நட்புகளே, இன்றைக்கு நாம் அந்த குட்டி கதையில பார்க்க போறது, உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெற்றாகத்தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. ஆமாங்க, ஆசைக்கும் பேராசைக்கும் இடையே இருக்கும் வேறுபாடு என்ன? இந்த பேராசையால் உண்டாகும் தீமைகள் என்ன? இந்த பேராசையை தவிர்க்கும் வழிமுறைகள் என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். அருண் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன். அவனிடம் ஒரு பழக்கம் இருந்துச்சான். அடிக்கடி லாட்டரி சீட்டு வாங்குவானாம். அன்றைக்கும் வழக்கம் போல 1,00,000 ரூபாய்க்கான ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினானா. வாங்கினதோடு நிக்கல, நேரா கோயில்ல போய், கடவுளே எனக்கு இதுல பரிசு விழுந்தால் உனக்கு 10 தேங்காய்கள் உடைப்பேன் அப்படின்னு வேண்டுதலும் வச்சுக்கிட்டானா. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் நினைச்சது மாதிரியே அதுல பரிசு தொகை 1,00,000 ரூபாயும் விழுந்துச்சான். நேரா தேங்காய் கடைக்கு போனானா. தேங்காய் விலை கேட்டானா. கடைக்காரன் சொன்னானா 10 தேங்காய்களும் 100 ரூபாய் அப்படின்னு சொன்னானா. அருண் யோசிச்சானா, இந்த 10 தேங்காய்களும் 50 ரூபாய்க்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டானா. கடைக்காரன் சொன்னானா 50 ரூபாய்க்கு உனக்கு தேங்காய் வேணும்னா அந்த ஆற்றங்கரையில ஒரு தென்னை மரம் வளைஞ்சு போகுது, அதுல நீயே போய் ஏறி பறிச்சு நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னானா. அருணும் அந்த ரூபாய்க்கு பேராசைப்பட்டு அந்த 1,00,000 ரூபாய் மடியில் கட்டி கொண்டு அந்த வளைந்த தென்னை மரத்தில் ஏறி தேங்காய்களை பறிச்சுட்டு இருந்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுடைய கால்கள் வலிக்கு பொத்துன்னு ஆற்றில் விழுந்தானா. அவன் மடியில் வைத்திருந்த அந்த 1,00,000 ரூபாயும் ஆற்றோடு போய்விட்டதாம். இப்ப பேராசை பெருநஷ்டத்தில் முடிந்து விட்டது. ஆமா நட்புகளே, இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் இடையே இருக்கும் வேறுபாடு எதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஆசை என்பது நியாயமான தேவைகள், விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதாம். இது வாழ்க்கையின் மகிழ்ச்சி மேம்பாட்டுக்கு உதவுகின்றதாம். பேராசை என்பது வாழ்க்கையில் எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் அந்த பொருட்கள் மீதும் அதிகாரத்தின் மீதும் தீராத ஆசை கொண்டிருப்பது பேராசையா. இது வாழ்வின் அழிவுக்கு வழிவகுக்குமா? இந்த பேராசையால் ஏற்படும் தீமைகள் எதெல்லாம் சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலை ஏற்படுமா, நேர்மையற்ற வழிகளை நாட செய்யுமா, பொருட்களையும் பணங்களையும் மேலும் மேலும் இழக்க செய்யுமா. சரி, இந்த பேராசையை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பேராசைக்கும் அடிப்படை தேவைக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொண்டு அடிப்படை தேவைகளை மட்டும் நிறைவேற்றி கொள்ள வேண்டுமாம். தேவையற்ற விஷயங்களில் நமது நேரத்தையும் சக்தியையும் செலவழிக்க கூடாதாம். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. ஆசை என்பது அவசியமானது, பேராசை என்பது அனாவசியமானது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழத்தான் ஆரம்பிப்போமே. வாழ்க்கை வாழ்வதற்கே.